வணக்கம்யா. நான் பாட்டி வந்திருக்கேன். சூட சூட செய்தி கொண்டாந்துருக்கேன். நம்ம கவிநிலவு இணைய வானொலி இணைய முதல் இதயம் வரை உங்களை தொட்டுக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட பாட்டெல்லாம் பயங்கரமா பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாட்டியும் உங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பாட்டி என்ன பரணி பேச வந்துட்டியா அப்படின்னு சில நண்டு சிண்டெல்லாம் சொல்லுதுங்க. அதுவும் என் காதுல கேட்டுட்டு தான் இருக்கு. பாட்டி அப்படி வருவேனாப்பு. இன்னைக்கு பாட்டி சுடச்சத ஒரு செய்தி கொண்டாந்துருக்கேன். அது என்ன செய்தின்னு கேக்குறீங்களா? நம்ம ஜூன் 5 எப்பவுமே சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடுவோம்பா. இன்னைக்கு ஜூன் 1 இல்ல, இனி 4 நாள்ல ஜூன் 5 வேற வரப்போகுது. எல்லாரும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினம் வரப்போகுதுப்பா. அதனால நீங்க இனிமேல் எல்லாருமே உங்க வீட்டுல ஒரே ஒரு மரக்கன்றாச்சும் நடுங்கப்பா அப்படின்னு நான் சொல்லலப்பா. நம்ம அப்துல் கலாம் ஐயாவே சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால அந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்டு படிப்போம். என்ன நான் சொல்றது, அதே மாதிரி இந்த பாட்டி சொன்னா கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? அப்படியே மரம் வளர்த்தீங்கன்னா, இந்த வெயில் அடிக்குது பாருங்க, உங்களுக்கு ஆனுவல் பரிச்சை லீவ் விடும் போதெல்லாம் பயங்கரமா வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேத்திலாம் அழுகுறீங்க. அதெல்லாம் இல்லாம நீங்க இனிமேல் சந்தோஷமா குழு குழு குழுன்னு இருக்கணும்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளங்கப்பா. அதுக்குதாப்பா நம்ம வருஷம் ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினமா கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லப்பா, நாளைக்கு ஸ்கூல் திறக்க போதுல, பேத்திக்கு அம்புட்டு பேரும் புக்கு நோட்டு பேனா பென்சில் டிஃபன் பாக்ஸ் ஸ்கூல் யூனிஃபார்ம் இப்படின்னு எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சுட்டு நாளைக்கு நீங்க அழுகாம நல்ல பிள்ளையா சமத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்க. அப்படி நீங்க போயிட்டு வந்து நல்லா படிச்சு நம்ம நாட்டையும் காப்பாற்றணும்பா. அதோட பாட்டி சொன்ன இந்த விஷயத்தையும் மறந்துடாதீங்கப்பா. ஜூன் 5 ஒவ்வொரு வருஷமும் நம்ம மரக்கன்றுகள்லாம் நட்டு சுற்றுச்சூழல் தினமா கொண்டாடுறோம்ப்பா. இந்த சுற்றுச்சூழல் தினத்தை நீங்க எப்பயுமே மறக்காம உங்க ஸ்கூல்ல இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்க, உங்க வீட்டு பக்கம் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்க. அது மட்டும் இல்லப்பா, இந்த பாட்டி மாதிரியே உங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு பாட்டி இருப்பாங்களே, அந்த பாட்டிட்டையும் சொல்லி, இந்த பாட்டி புறணி பேசுற பாட்டிலாம் இல்ல, எங்க கவிதையில வானிலையில ஒரு பாட்டி பேசுவாங்க, அந்த பாட்டி எப்பயுமே சூட சூட ஒரு செய்தியெல்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மரக்கன்று நடுங்கப்பா. அது மட்டும் இல்லப்பா, வேஸ்டா போற தண்ணி எல்லாம் இருக்கு பாருங்க, உங்க பைப்பெல்லாம் நல்லா டைட்டா எப்பயுமே பூட்டி வைங்க. வேஸ்டா போற தண்ணி உங்க வாட்டரிங்க நீங்க குடிச்சு மிச்சம் வச்சிருக்க தண்ணியெல்லாம் இந்த செடிக்கு ஊத்துங்கப்பா. இப்படி நீங்க ஊத்துனீங்கன்னா செடி மரமெல்லாம் சூப்பரா வளர்ந்து வெயில் காலத்துல உங்களுக்கு வெயிலே அடிக்காதுப்பா. குழு குழு குழுன்னு மழை எல்லாம் பேஞ்சு நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம்ப்பா. ஏன்னா நான் சொல்றது, இந்த பாட்டி சொன்ன இந்த விஷயத்தை கேட்டு பிள்ளைங்க பூரா சமத்தா இந்த வருஷத்துல இருந்து எல்லாரும் ஒவ்வொரு செடி நடுறீங்கப்பா. என்னப்பா, உங்களுக்கு பிடிச்ச மரக்கன்று செடிலாம் நட்டு அதுல இருந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்கப்பா. என்னப்பா, அதே மாதிரி ஸ்கூல்ல மரம்லாம் நட்டு நீங்க இந்த பாட்டி சொன்ன பேச்ச காப்பாற்றணும்பா. என்ன நான் சொல்றது, அதே மாதிரி உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க நல்ல பிள்ளையா இருந்து நல்லா படிக்கணும்பா. என்னப்பா, பாட்டி வரட்டா டாட்டா பை பை சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்ம கவிநிலவு இணைய வானிலை கேட்டு இணைஞ்சிருங்கப்பா. சூப்பர் சூப்பர் ஹிட்டான பாட்டெல்லாம் உங்களுக்காக பாட்டி அடிச்சு தூள் கலப்ப போறேன். என்ன டாட்டா பை பை சொல்லிட்டு போயிட்டு வரேன்ப்பா. பேரம்பேத்திகளா அம்புட்டு பேரும் பத்திரமா இருங்கப்பா. போயிட்டு வரேன்ப்பா பாட்டி.